வணக்கம். கேரளா லாட்டரி ரேசிங். நம்ம 23/6/2024 அக்ஷயா 657வது குழுக்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க நண்பா இன்னைக்கான கெஸ்டிங் போயிடலாம். நண்பா இந்த வாரத்துல அக்ஷயா அடிச்சது பார்த்தோம்ப்பா 952. ஸோ அடுத்தது 734, சைபர் 65, இங்க பாருங்க இந்த 52ன்றது இங்க வந்த மாதிரி கணக்காகுதுப்பா. நமக்கு இங்க இருக்கிற இந்த 9ங்கிறது பேலன்ஸ் இருக்கு நண்பா. ஸோ நாளைக்கு நமக்கு ஒரு 9 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. பாருங்க 910 நண்பா. அதே மாதிரி இங்க பாருங்க 0, ஒரு 1, அடுத்தது அப்படியே இங்க 9ன்னு வந்துச்சுனாக்கா இந்த 910ன்றது வரும் நண்பா. ஸோ இந்த 9 நமக்கு இன்னைக்கு வர மாதிரி இருக்கு நண்பா. வந்தா சி போர்டு வரணும் நண்பா. சி போர்டு வந்துச்சுன்னா 910ன்னு வரும் நண்பா. ஸோ இந்த 3 5க்கு 3 5 நிறுத்தி இருக்கிறதுனால போன வாட்டி பாருங்க இங்க நிறுத்தி இருக்காங்க நண்பா. ஸோ இப்படி நிறுத்தினதுனால இப்படி வச்சான்பா. ஆனா இந்த வாட்டி பார்த்தோம்னா நமக்கு இங்க நிறுத்தி இருக்கிறதுனால இப்போ இங்க ஏ போர்டுக்கு தான் நண்பா 5 வரும். ஸோ இந்த எல்செட் இப்படிதான் நண்பா நிறுத்துவோம். இங்க 5 வந்துச்சுன்னா நமக்கு இந்த நடுபோர்டுக்கு ஒரு 2 வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. அது எப்படியும் மந்த்லி சார்ட்ல பார்த்துடலாம் நண்பா. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வாரத்தில் மட்டுமே பாருங்க 1க்கு 2, இங்க 1, இங்க 7. அதே மாதிரியே 1க்கு 7. ஸோ அதிகபட்சமா 1க்கு 2, 1க்கு 7ன்னு வந்திருக்குதுன்னா நமக்கு இங்க இந்த 1க்கு ஒரு 2ஓ 7ஓ வர வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்க ஒரு 7 வந்ததுனால 7க்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஸோ மறுபடியும் இதுக்கு இங்க நமக்கு இங்கேயோ அல்லது இங்கேயோ 2 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இதுக்கும் 7 மேட்ச் பண்ணி பாருங்க. இங்கேயும் பாருங்க நண்பா 1க்கு 7ன்னு இருக்கும். இங்க 1க்கு 7, இங்க பாருங்க 1 வந்தாலும் 7. இதுலயே இங்க 1க்கு 7 நண்பா. தொடர்ச்சியா 1க்கு 7, 1க்கு 7ன்னு வருது நண்பா. பவர்லயும் வந்திருக்கு நண்பா. இங்க பாருங்க 7. ஸோ 7க்கு 6ன்னு பவர்லயும் வந்திருக்கு. நமக்கு 6ஓட ஆட்டமும் முடிஞ்சதுனால 1க்கு 2ன்னு வரதான் நம்ம அதிகமான வாய்ப்பு இருக்கு. 7 ஆட்டம் முடிஞ்சது, 6 முடிஞ்சதுனால 1க்கு 2ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. வாங்க மந்த்லி சார்ட் பார்த்தா நண்பா. எங்க பாருங்க இங்க ஏ போர்டு 2, இங்க ஏசி 22, இங்க நமக்கு ஏ போர்டு 2 நண்பா. இன்னொரு கணக்கு பாருங்க. இந்த இடத்துக்கு 26 நண்பா, 24, ஸோ 25ன்னு வச்சிருக்காங்க நண்பா. 25. அதே மாதிரி இங்க பாருங்க ஏபி 26, பாருங்க பிசி 27. ஸோ நமக்கு இந்த அடுத்து இன்னைக்கு ஏசி 28ன்னு வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா.
ஸோ இன்னொரு வாட்டி நல்லா பாருங்க நண்பா. இங்க ஏபி 26, இங்க சாரி இங்க ஏபி 24, இங்க பாருங்க ஏபி 25. ஏபிலே 24, 26, 24, 25 நிறுத்திருக்காங்கப்பா. அதே கணக்கு பிரகாரம் பாருங்க, இங்க ஏபி 26, இங்க பிசி 27, அடுத்து நமக்கு இந்த ஏசி ஒரு 28ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. உங்க கணக்குல ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. 28ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா ஏசிக்கு. இந்த இடத்துல நமக்கு ஏசி 25ன்னு வரும் வாய்ப்பு இருக்கு நண்பா. 26, 24 குறைஞ்சி மறுபடியும் 25ன்னு ஏறி இருக்கு நண்பா. அதே போல 26, 27 இங்க ஒண்ணு குறைஞ்சதுன்னா 25ன்னு ஏசிக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்க கணக்குல ஒத்து வருதா பாருங்க நண்பா. இங்க 2க்கு 2 நிறுத்தி, இங்க 2க்கு இங்க டபுள்ஸ் 2, இங்க டபுள்ஸ்ல 2 நண்பா. சிங்கிள்ல 2, அடுத்தது பாருங்க இங்க டபுள்ஸ்ல 22 நண்பா. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க 22, இங்க சிங்கிள்ல 2 நண்பா. அதே கணக்கு பிரகாரமே நமக்கு இங்க சிங்கிள்ல 2 நண்பா. இங்க ஏசி, இங்க ஏசி நண்பா. அதே போல இங்க நமக்கு ஏசி 22ன்னு வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. நல்லா நோட் பண்ணி பாருங்க நண்பா. ஏசி 22ன்னு டபுள்ஸ்ல வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. போன மாசத்துல வச்ச மாதிரியே தான் நம்ம இந்த மாசத்துலயும் வச்சுட்டு இருக்கான். ஒண்ணு நிறுத்தலாம்னா நிறுத்தியே ஆடிட்டு வரான் நண்பா. நிறுத்தலாம் டபுள்ஸா வைக்கணும், ஆனா நிறுத்தலாம் நிறுத்தியே ஆடிட்டு வரான் நண்பா. பாருங்க 7க்கு 7 நிறுத்தி இருக்கிறான். அதே போல 2க்கு 2. ஸோ இங்க 2 மட்டும் முன்னாடியே வச்சதுனால அதுக்கு அடுத்து நிறுத்தலாம் நண்பா. இங்க பாருங்க 4க்கு 4 நிறுத்துறான். இதே மாதிரி நிறுத்திக்கிட்டே தான் நண்பா வரான். ஸோ நமக்கு இங்க டபுள்ஸ்ல அந்த கணக்கு பிரகாரமே 22 வர வாய்ப்பு இருக்கு நண்பா ஏசியே. ஸோ கணக்குல வரதான்னு பாருங்க நண்பா. ஏசி 22 நிறுத்தினா இங்க பாருங்க 6க்கு 6 வச்சிருக்கான் நண்பா. ஸோ இங்க பாருங்க 4க்கு 4 வச்சிருக்கான். அந்த கணக்கு பிரகாரம் நமக்கு இங்க 5க்கு 5 வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா. ஸோ 5 வந்தா மறுபடியும் இங்க 3 5 இருக்கிறதுனால நமக்கு பி போர்டுல நிறுத்த கொஞ்சம் வாய்ப்பு கம்மி நண்பா. ஆனா சொல்ல முடியாது, நிறுத்தினாலும் நிறுத்திடுவான். ஸோ அந்த 252ங்கிறத மட்டும் பாக்ஸா கூட ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. வீக்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா. நம்ம வீக்லி சார்ட்ல 78, 73 வச்சுக்கோங்கப்பா. ஏசி ஏபி. ஸோ ஏசி 73, ஒரு வாரம் விட்டு பாருங்க ஏபி 73. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் நமக்கு இன்னைக்கு இங்க பிசி 73ன்னு வரணும் நண்பா. ஸோ பிசி 73ன்னு வந்துச்சுன்னா நமக்கு ஏ போர்டுக்கு 5 நிக்கணும்டா. 5 வந்துச்சுன்னா நமக்கு அந்த 73ங்கிறது கணக்காகணும்பா. இன்னொரு கணக்கு பாருங்க இதுலயே 52, அடுத்தது இந்த 57. ஸோ போன வாரமே நமக்கு இந்த இடத்துக்கு 57ங்கிறது வந்திருக்கு நண்பா. அது வராதனால இந்த இடத்துக்கு நமக்கு 57ன்னு வரும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 57 ஒரு ஸ்டெப் உள்ள இங்க வச்சாங்கன்னா 573ங்கிறது வரணும்பா.
இது உங்க கணக்குல வருதான்னு பாருங்க நண்பா. நம்ம இயர்லி சார்ட் பார்த்துலாம் நண்பா. நம்ம இயர்லி சார்ட்ல பாருங்க 25 ஒரு ஸ்டெப் நோக்கி 52. ஸோ இந்த 25 52ங்கிறது அப்படியே இங்க வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இங்க வந்துச்சுன்னா இந்த 52 25ங்கிறது வரும் நண்பா. இன்னொன்னு பாருங்க 825 நண்பா. ஸோ அப்படியே திருப்பி வச்ச மாதிரி இங்க பாருங்க 528 நண்பா. ஸோ இந்த கிராஸ் இப்படி வருதுன்னா மறுபடியும் இப்படியே நமக்கு மாற்றி நிறுத்தவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. நம்ம கணக்குக்கு இந்த எல் ஷேப்ல இப்படி நிறுத்துவான். எல் ஷேப் நிறுத்துறதுனால நமக்கு இப்படியே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. எல் ஷேப்னா இப்படி நிறுத்துவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால நமக்கு இங்க வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்க கணக்குல ஒத்து வருதா பாருங்க. வந்தா மட்டும் எடுத்து பிளே பண்ணுங்க நண்பா. இங்க பாருங்க இதை நிறுத்திருக்கா, இப்படி எல் ஷேப்பு, இப்படி எல் ஷேப் நிறுத்திருக்கோம் நண்பா. ஸோ இந்த மாதிரி இதையே இங்க நிறுத்த வாய்ப்பு இருக்கு நண்பா. இப்படி வந்தா இது எல் ஷேப் மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்க நண்பா. உங்க கணக்குல ஒத்து வந்தா மட்டும் ஒத்து வர நம்பரை மட்டும் எந்த நம்பர் ஒத்து வருதோ அந்த நம்பரை மட்டுமே எடுத்துக்கோங்க நண்பா. ஸோ அதிக யாரும் போடாதீங்க நண்பா. நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கு ஒரு 8 நம்பர் நண்பா. இது உங்களுக்கு ஒத்து வர நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க நண்பா. நண்பா 3 டிஜிட்டுக்கு ஒரு 8 நம்பர் நண்பா. நண்பா எனக்கு ஏ போர்டு 5 சி போர்டு 2 எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மா இருக்கு நண்பா. ஸோ உங்க கெஸ்ஸிங்ல ஒத்து வந்தா மட்டுமே அதை எடுத்துக்கோங்க நண்பா. ஸோ உங்க கெஸ்ஸிங்கோட ஒத்து வர நம்பரை மட்டுமே எடுத்து பிளே பண்ணுங்க. எல்லா நம்பரும் எடுத்து பிளே பண்ணாதீங்க. ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற நண்பர்களா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் அளவோட விளையாடுங்க நண்பா. அதிகம் போட்டு யாரும் லாஸ் ஆகாதீங்க. நன்றி, வணக்கம். வீடியோ ஃபர்ஸ்ட் முழுசா பாருங்க. வீடியோல சொல்ற மாதிரி எந்த நம்பருக்கு எங்க மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க நண்பா. நன்றி, வணக்கம்.